தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீடு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆக எது எப்படி இருந்தாலும் தீர்ப்பு வருகிற நாள் விரைவில் என்கிற ஒரு கணக்கு அனைவருக்கும் தெரிந்தது. தீர்ப்பு எப்படி இருந்தாலும் இருதரப்பினரும் அமைதி காக்கப் போவதாக நாட்டு மக்களுக்கு அறைகோவல் விடுத்த தகவலும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது உங்களுடைய இயக்கத்தினுடைய அறைகோவல், உங்களுடைய இயக்கத்தினுடைய மக்களுக்கு சொல்லுகிற தகவல் என்னவாக இருக்கிறது? நம்முடைய இயக்கத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம பத்திரிகையில செய்திகள் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் அறிவிக்கை செஞ்சிருக்கிறாங்க. தீர்ப்பு எப்படி இருந்தாலும் இது இறுதி தீர்ப்பு அல்ல. இது ஒரு உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு யாருக்கு பாதகமாக இருந்தாலும் நியாயமான முறையில் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலே அப்பீல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருதரப்பு மக்களும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களாக இருந்தாலும் தீர்ப்பு யாருக்கு பாதகம் என்று நினைத்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியாக வரை மக்கள் அமைதியாக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் அறிவுகள் விடுத்திருக்கிறார்கள். பத்திரிகையில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வால் போஸ்டர்களை, சுவர் விளம்பரங்களை ஒட்டி இருக்கிறார்கள். நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று. சிறுபான்மை சமுதாயத்தினுடைய எல்லா மக்களுமே இன்றைக்கு அவருடைய மசூதிகளிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி அவர்களுக்கு துண்டு நோட்டீஸ்களும் துண்டு அறிக்கைகளும் கொடுத்து எந்த காரணத்தை கொண்டும் தவறான ஒரு செயல்பாடு ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எது இருந்தாலும் உரிய ஒரு நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய கோரிக்கை. அவருக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று. நீண்ட காலமாக சிறைவாசத்திலே இருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருந்து விட்டு மீண்டிருக்கிற குணங்குடி அனிபா அவர்கள் கருத்து சொல்ல விரும்புகிறார். வணக்கம் அனிபா. வணக்கம் அனிபா. வணக்கம் 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 சொல்லுங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் தற்பொழுது இடைக்கால தடை கொடுத்திருப்பதை பொதுமக்கள் விரும்புகிறார்களா, வரவேற்கிறார்களா? பொதுமக்கள் மத்தியில் அமைதி வேண்டும் என்பதுதான் நினைப்பார்களே ஒழிய தீர்ப்பு முடிவு என்ன என்பதை பற்றி பார்ப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இது உச்ச நீதிமன்றமோ அல்லது ஐநா சபையோ தீர்க்கிற பிரச்சனை அல்ல. நான் அதெல்லாம் முதலிலேயே சொன்னேன். அந்த ராமரும் பாபரும் உயிரோடு வந்தால் கூட ஏன் இப்படி அடித்துக் கொள்கிறீர்கள் என்றுதான் சொல்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஏதோ 60 ஆண்டுகள் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை என்பது பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் என்று சரியாக முதலிலே சொன்னதை போல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை மூலம் இது தீர்க்கப்படுமானால் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தலைமை கருத்து சொல்லி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை மட்டுமல்ல, மனிதாயமானம் மிக்க அல்லது தேசபக்தி மிக்க எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சமாதானமாக பேசி தீர்ப்பதைத்தான் விரும்புவார். எந்த வகையிலும் ஒரு கலவரம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒருவேளை காங்கிரஸ் இந்த கருத்தை கூறியிருப்பதாலே பேச்சுவார்த்தை வெற்றி பெறாவிட்டால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்கலாம் என்று காங்கிரஸ் கட்சி கருத்து சொல்லி இருப்பதாலே ஒருவேளை இதன் பின்னணியிலே இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டதனுடைய பின்னணியிலே காங்கிரஸ் இருக்கிறதா என்று கேட்கிறேன். இன்னொன்று இருக்கலாம் என்றால் நான் காங்கிரஸ் என்று சொல்வதை விட ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வையில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் இதனுடைய சொந்த கருத்து தான் காமன்வெல்த்தினுடைய விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் உணர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த தீர்ப்பு வருமானால் அது ஒரு விபரீதமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி என்றால் காமன்வெல்த் போட்டிகள் முடிவுற்றதற்கு பிறகு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அதுவரையில் இந்த தீர்ப்பு இழுத்தடிக்கப்படும், நீட்டிக்கப்படும் என்று சொல்லுகிறீர்கள். இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்லுகிறேன். அப்படித்தான் இருக்கக்கூடும். என்னுடைய நம்பிக்கை தான் அது. இந்த தீர்ப்பு வருவதென்றால் காமன்வெல்த் போட்டிகளுக்கு பின்னாலே தான் வரும். பார்வையாளருடைய அழைப்பு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தை குறித்து திருச்சி வேலுசாமியிடம் கேட்டோம். கரெக்ட். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்ல மறுத்து இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்ல மறுத்து இருக்கிறது. இது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஐயா, இப்ப காமன்வெல்த் போட்டியை பத்தி சொன்னார் இல்லையா நண்பரு? காமன்வெல்த் போட்டிங்கிறதே நாளை போய் கிடக்குது. இது தேவையில்லைங்கிற பட்டிமன்றமே இன்னைக்கு நாடு முழுவதும் நடக்கல. அதை பற்றிய விமர்சனத்துக்கு நாம் செல்லவில்லை. காமன்வெல்த் போட்டி எப்படி என்பது குறித்த நான் அதை பற்றிய ஒரு கருத்தாய்வுக்கு வரவில்லை. இது குறித்த விமர்சனங்கள் ஏராளமாக இருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இது குறித்த கருத்துக்களை சொல்ல மறுத்துவிட்டது என்பது குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக குணங்குடி அனிபா அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அனிபா. சொல்லுங்க குணங்குடி அனிபா. உங்க தொலைக்காட்சி பெட்டியினுடைய ஒளி அளவை முழுக்க குறைச்சு
நன்றி. நான் தமிழ்நாடு முஸ்லிம் நிறுவனர். சரி, நாங்க ஒரு சுமார் பாபர் மசூதி சம்பந்தமா ஜனநாயக முறையில ஊர்வலம் ஆர்ப்பாட்டம்லாம் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறோம். எது வேணும்னு. சரி, இப்ப தீர்ப்பு வரக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் எல்லா மசூதிகளும் இமாம்கள் மூலமாக சரி, தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தால் அதை கொண்டாட்டமாக கருதாமலும், சரி, சாதகமாக வந்தால் எதிர் நடவடிக்கையில் ஈடுபடாமலும் இருக்க வேண்டும் என்பதை அனைத்து முஸ்லிம் ஜமாத்துகள் மூலமாக மக்களிடம் தெரிவிச்சிருக்கிறோம். அத தலைமை இமாம் கூட நீங்கள் தெரிவித்த அதே கருத்தை தான் தலைமை இமாம் அவர்களும் கடந்த வாரம் மக்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கி இருந்தார்கள். நாங்கள் நேரடியாக மசூதிகள் மூலமாக பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லியிருக்கோம். சரி, இப்ப நான் சொல்ல வர என்ன, நீதித்துறை மீதும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். சரி, அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது தீர்ப்பு தள்ளி வச்சிருந்தாங்க. சரி, அது தள்ளி வச்சத காங்கிரஸ் வரவேற்பு சொல்லியிருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ். ஆமாங்க. அப்படி இதை சொல்லியிருக்கிறது மூலமா பார்த்தா இவங்க ஏதோ சரி பண்றாங்க ஒரு அச்சம் உருவாகிருக்கு. சரி, இவங்க தோன்றுதலுக்கு ஆளை செக் பண்ணி மறுபட சொல்லி தள்ளி வைக்கிறதுக்கு இவங்க ஒரு காரணமாக இருக்காங்க. ஒரு மனநிலை உருவாகிருக்கு. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா சகோதர சமூக மக்களுக்கு மனவளர்ச்சி அரசியல் சட்ட உறுப்பு 21க்கு எதிராக நான் கருதுறையா. சரி, தீர்ப்பு வரலையா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்லுகிற போது காமன்வெல்த்தினுடைய போட்டிகள் காரணமாகவும் இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொன்னாலும் கூட இந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்வதை போன்ற ஒரு தோற்றப்பொழிவு இருப்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது இல்லையா? அரசியல் பாக்குறீங்க சகோதர வேலுசாமி சொல்றது போன்று இது இருவருமே இந்த இரண்டு சமூக மக்கள் அரசியல் பண்றதுக்கு பாக்குறாங்க. இதுக்கு நீதிமன்றம் இடம் கொடுக்க கூடாது. அரசியல் செய்கிறார்களோ என்பது சமாதானமாக இந்திய மக்கள் இருதரப்பினரும் சமாதானம் சொல்லுகிற வகையில் நாட்டில் சமாதானம் நிலவுகிற வகையில் செயல்பட்டால் சரியாக இருக்கும் என்கிற ஒரு கருத்து அதை ஒட்டித்தான் உங்களுடைய பேச்சும் அமைந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி அனிபா. நன்றி. இதுவரையில் கருத்துக்களை வழங்கியவர் குணகுடி அனிபா அவர்கள் நீண்ட காலமாக சிறையில இருந்து இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மனுவினுடைய பிரச்சனை திரிபாதி அவர்கள் இந்த மனுவை இன்றைக்கு போட்டிருக்கிறார். திரிபாதி யார், அவருடைய அடையாளம் என்ன நோக்கத்தில் இந்த மனுவினை அவர் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் செய்து பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்? ஐயா, இப்போ கூட நண்பர் வேலுசாமி அவர்கள் சொன்னார் இல்லையா, பேச்சுவார்த்தை தான் சொல்லி 120 கோடி மக்களை கொண்ட இந்திய திருநாட்டில் இந்த விஷயத்தை பேசக்கூடிய தகுதி யாருடைய பிரதிநிதியை யாரால பேச முடியும்னு நினைக்கிறீங்க? பேச்சுவார்த்தை மூலமா தீர்வுன்னு சொன்னா 1 வாரத்திலயோ 2 வாரத்திலயோ இல்ல 1 மாசத்துலயோ வச்சுங்களேன், யாருடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூட சேர்ந்து பேச முடியும்? பேச்சுவார்த்தைக்கு கோபால் சசிகுமாருக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இருக்கிறது, அல்லது பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கரெக்ட். இப்போ இந்தியா பூராவுமே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் எந்த ஒரு அமைப்பிலேயோ அல்லது எந்த ஒரு மதத்திலேயோ அனைவரும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தோம்னு சொன்னா நீங்க சொல்ற இந்த வார்த்தை கரெக்டா இருக்கும். இது ஜனநாயக நாடு. இங்க ஒரு தலைவருடைய பேச்சை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல, இப்போது 60 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்த தீர்ப்புக்காக காத்திருந்த மக்கள் அல்லது மதத்தினர் இன்றைக்கு ஏன் இன்னும் ஒரு சிறிது காலம் அவகாசத்திலே பொறுத்திருக்க கூடாது என்கிற ஒரு கருத்து அல்லவா இன்றைக்கு? அது தீர்வு இல்லாத ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் பொறுத்திருக்கணும்னு சொன்னா எப்படி சார்? நம்முடைய தீர்வு இல்லை என்று கருதுகிறீர்கள்? நிச்சயமா பேச்சுவார்த்தையில தீர்வு கிடையாது. இல்ல, பேச்சுவார்த்தை தீர்வு இருக்காது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருக்காது என்று வேண்டாம். நீதிமன்றம்